பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கவங்க எடுங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அல்லேலூயா. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். எல்லாம் பைபிள் எல்லாம் கீழே வச்சு மட்டும் பாருங்க. நான் வசனத்தை இனி சொல்ல மாட்டேன், சொல்லும் போது மட்டும் வசனத்தை பார்த்தா போதும். ஆமென். காலையில தேவைன்றதுக்காக அப்படி சொன்னேன். அல்லேலூயா. நீங்க பைபிளை திறக்கிறதுக்குள்ள செங்கடலை கிராஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் எல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எப்படி தெரியுமா பைபிளை படிச்சேன்? பாஸ்ட் ரெஃபரன்ஸை சொன்ன அடுத்த செகண்ட் வசனத்தை எடுப்பேன், போட்டி போட்டுக்குன்னு படிப்பேன். அப்படியே ஃபிங்கர் டிப்ல பைபிள் 66 புஸ்தகமும் சொல்லலாம். அப்படி படிச்சவன் இப்படி படிக்கிறவங்க கிட்ட வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வயசானவங்க படிக்கிறாங்க, வயசு பசங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க. வெக்க கேடு ஐயா, அசிங்கம். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது பாரு. வயசானவங்களை படிக்க விட்டுட்டு வயசு பையன் நீ பைபிள் படிக்காம இருந்தீனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம் மாறணும். அல்லேலூயா. பைபிளை நல்லா புரட்ட பழக்கணும், நல்லா படிக்க பழகிக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, சரி. இப்ப கவனிங்க பாப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியா பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். எல்லாம் கவனி. இது கிறிஸ்துமஸ் டைம்ல தான் எல்லாம் பேசுவாங்க. ஆமென். ஆமா, அதனால தான் நான் ஈஸ்டர் டைம்ல, சாரி, குட் ஃப்ரைடே அன்னைக்கு பேசலாம் நினைக்கிறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, மரியாள் கர்ப்பவதியானா. கர்ப்பவதி ஆதி ஒரு பிள்ளையை பெற்ற உடனே பாருங்க, அந்த பிள்ளையை கடத்துவதற்கு இடம் இல்லையா, அதனால முன்னணையில கிடத்த ஆரம்பிச்சான். இப்ப மரியாளை பத்தி பேசுவோமே, எல்லாம் கவனிங்க பாப்போம். மரியாள் யார் தெரியுமா? நாசரேத் ஊர்ல இருந்தவ. எங்க? நீங்க பேசணும் தயவு செஞ்சு. எங்க இருந்தவ? நாசரேத் ஊர்ல இருந்தவ. நாசரேத் அப்படினாலே கன்ஜெஸ்டடான ஏரியா பாருங்க, ஒதுக்குப்புறமான ஏரியா. ஐயா, அந்த ஊரா, அந்த ஜனமா, அவனா, விளங்காதவன், உருப்படாதவன். நாசரேத் ஊர்ல இருந்து எந்த நன்மையும் வரா. அப்பேற்பட்ட நாசரேத் ஊர் ஒரு கன்ஜெஸ்டடான ஏரியா. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அல்லேலூயா. மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய அர்த்தம். ஐயோ, உங்களுக்கு தெரியாதே நான் பேச போறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ கன்ஜெஸ்டடான ஏரியா. இவன் அவன. ஐயோ, சோத்திரம் ஆண்டவரே. ஒரு குறிப்பிட்ட ஏரியால போய் பொண்ணு எடுக்க வேணானுமா. ஐயோ, அந்த சர்ச்சா போகாதனுமா. ஐயோ, அந்த ஆளா பேசாதனுமா. ஏன்? கன்ஜெஸ்டட், ஏற்றுக்கொள்ளப்படாது, உருப்படாது, விளங்காதது. அந்த ஊர்ல போனாலே நல்லது ஒண்ணு இருக்கா, நல்லது ஒண்ணு வரா, நல்லது ஒண்ணு நடக்கா. அப்பேற்பட்ட உலகத்தால, சமுதாயத்தால, பாரம்பரியங்களினால, பரிசுத்தவான்களினால முத்திரை கூத்தப்பட்ட அதே நாசரேத் ஊர்ல மரியாள் என்று சொல்லக்கூடிய, தெய்வம் விரும்பக்கூடிய, ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அற்புதமான வயசு பொண்ணு ஒருத்தி இருந்தா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார் பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு தீர்க்கதரிசனம் உரைத்து 600 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இப்ப தேவதூதன் மரியாள் இருக்கக்கூடிய நாசரேத் ஊரை தேடி வரான். எல்லாம் கவனிங்க. இந்த 600 வருஷத்துல எத்தனையோ கோட்டீஸ்வரனுடைய பிள்ளைங்க, எத்தனையோ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணமே ஆகாம பாருங்க முதிர் கன்னியாகவே இருந்து செத்து போனார்களாம். கிறிஸ்தியன் சரீரத்துல பிறக்கணும், நான் கர்ப்பவதி ஆகணும், கிறிஸ்தியனுக்குள்ளாக பிறக்கணும். நிறைய ஊழியர்களுடைய பிள்ளைங்க, நிறைய லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஸ்திரீகளுடைய பெண்கள் எல்லாமே பாருங்க தான கல்யாணம் பண்ணிக்காம ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் காத்திருந்து முதிர் கன்னிகைகளாகவே எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்களாம். காத்திருந்த அத்தனை பேரையும் விட்டுட்டு கன்ஜெஸ்டடான, ஒதுக்குப்புறமான நாசரேத் ஊர்ல இருக்கிற மரியாளை தேடி பாருங்க தேவ தூதன் வர ஆரம்பித்தான். எல்லாம் கவனிங்க. 1. 2வது, மரியாளுக்கு வயசு என்ன தெரியுமா? 14 இருந்து 19 இருக்குன்றாங்க சரித்திர ஆசிரியர்கள். 14 இருந்து 19 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்பேற்பட்ட மரியாள் இடத்துல திடீர்னு ஒரு நாள் நைட்டு தேவ தூதன் வந்து மரியாளை பார்த்து சொல்றான், கிருபை பெற்றவளே
வாழ்க. தேவ தூதனையோ தேவ சத்தத்தையோ தேவன் முகமுகமாய் ஜனங்களோடு பேசினதையோ கேட்டு பல ஆண்டுகள் ஆச்சு. பல ஆண்டுகள்னா 400 வருஷம் ஆச்சான். அந்த பீரியடுக்கு பேரே டார்க் பீரியட், இருண்ட காலங்கள். அப்பேற்பட்ட இருண்ட காலத்தை ரெண்டா கிழிக்கக்கூடிய வல்லமை ஒரு மரியாள் கிட்ட இருக்க ஆரம்பித்தது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இருண்ட காலம். கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா இல்ல, ஆண்டவர் பேசல, தேவனுக்கு சுகந்த பலி இல்ல, ஆராதிக்க கூடியவன் அல்ல, ஏற்றுக்கொள்ள கூடியவன் அல்ல, தேவன் தேடக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் பூமியில இல்ல. சடங்காச்சாரமா, சம்பிரதாயமா, மதவாதமா ஜனங்கள் தெய்வத்தை தேடினார்களே ஒழிய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உத்தம இருதயத்தோட அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவனும் அன்றைய நாட்களில் 400 வருஷம் பாருங்க, ஒரு பெரிய டார்க் பீரியட், ஒரு பெரிய இருண்ட காலத்தையே மரியா அப்படி பிளக்க ஆரம்பித்தப்ப. அவ மரியாள், நீங்க எல்லாம் சொரியாள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரெண்டா பிரிச்சுட்டா. அந்த இருண்ட காலத்தையே ஆண்டவரை தேவ தூதனை அனுப்பி வார்த்தையை வர வைப்பதற்கு பாத்திரவனா இருந்தப்ப பிலோ 14 to 19 14 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள அப்பேற்பட்டவனை தேடி தேவதூதன் காப்ரியேல், அவன் தான் மெசஞ்சர்லயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெசஞ்சர். அப்பேற்பட்ட காப்ரியேல் வந்து மரியாள் இருக்கிற குடிசைக்குள்ள வந்து சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே, நானே சொல்றேன், நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே மரியாள் சொல்றான், ஐயோ இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படிங்கிறான். கவலைப்படாத, பரிசுத்த ஆவி உன் மேல வரும், நீ ஒரு பலன் அடைய போற, கர்ப்பம் தரிக்க போற, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போற, அந்த பிள்ளைக்கு இயேசுன்னு பேர் வைக்க போற அப்படின்னு இவ சொல்றான். ஐயோ இது எப்படியாக, நான் புருஷனை அறியனே. கவலைப்படாத, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். சொன்ன உடனே மரியாள் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம ஆண்டவர் பார்த்து, தீர்க்கதரிசியா காப்ரியேல் தூதனை பார்த்து சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. எல்லாம் என்ன பாருங்க, அன்றைய நாட்களில திருமணமாகாது. இன்னைக்கு இல்ல அன்றைய நாட்களிலே திருமணமாகாத ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாள்னா அவளை ஊருக்கு வெளியே கொண்டு வருவாங்க, ஒளிமுக வாசல்ல நிக்க வைப்பாங்க. அவ தப்பான காரியம் செஞ்சபடினாலதான் கருத்தரிச்சிருக்கிறா அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பனை, அவங்க அம்மாவை, கூட பிறந்த அத்தனை பேரை நிக்க வச்சு அந்த ஒளிமுக வாசல் அவன் தகப்பன் அவ முகத்துல காரி துப்புவான். இவ்வளவு ஈனமான கேவலமானவன் எனக்கு பிறந்துட்ட பத்தியா அப்படின்னு சொன்ன உடனே மொத்த குடும்பத்தையும் வெளியே கொண்டு போய் நிக்க வச்சு கல்லால் அறிஞ்சு கொன்னுடுவான். இவ இப்ப கன்சீவ், கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆக போறா. கன்சீவ் ஆயிட்டா ஒரு பெரிய விபச்சாரி அப்படிங்கிற பட்டத்தை குத்த போறான். இவளை வெளியே நிக்க வச்சு கல்லெறிஞ்சு கொள்ள போறான். அத்தனை காரியத்தை தெரிஞ்சும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை எதிர்மறைய நிலைமை வந்தாலும் என் கூட பேசின சத்தியமுள்ள ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க, கன்சீவ் ஆயிட்டா. யோசேப்புக்கு எவனோ போய் சொல்லிட்டான், இப்பதான் அவன் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறான். யோசேப்பு கிட்ட சொல்லிட்டான், டேய் உனக்கு பார்த்த பொண்ணு கன்சீவா இருக்கிறான். அவன் ஒரு நீதிமானா, அல்லேலூயா. அதனால பப்ளிக்ல மானபங்கப்படுத்தாம அவளை நைஸா கலட்டி விடணும்னு நினைச்சானா. நினைச்சிட்டே படுத்தாம தேவதூதன் வந்து அவகிட்ட சொல்றான், யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, டேய் சந்தேகப்படாத, அவ இயேசு இம்மானுவேலரை பெற்று இந்த பூமிக்கு தரப்போகிறா. அவ ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், அவளை ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு ஒன்னு யோசேப்பு சேர்த்துக்கினானா. பாருங்க அவன் எவ்வளவு நீதிமான் பாரு, நம்மளும் தான் இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். தொட்டதுக்கு தொடாததுக்கெல்லாம் சந்தேகம். அது எப்படி ஜெபம் பண்ணா நடக்கும்? அது எப்படி ஆண்டவர் கிட்ட போனா நடக்கும்? உன்னை அம்மிக்கல்ல வச்சு நசுக்குனா நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இத்தனை பிரசங்கத்தை கேட்டு, இத்தனை ஆராதனை பண்ணி, இத்தனை ஊழியத்தை கொண்டு வந்து, இத்தனை ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தி, இப்போ கூட நீ விசுவாசிக்கலன்னா விளங்குதா? சோத்திரம் ஆண்டவரே. ஒரே முறை தான் என் தேவதூதன் வந்து பேசினா, சரண்டர் ஆயிட்டாயா,
கன்சீவ் ஆயிட்டா. எல்லாம் கவனிங்க பாப்போம். இப்ப 2 பேரும் போறான், குடிமதிப்பு எழுதுறான். ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்பதான் முதல் உலகத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்பதான் வர ஆரம்பித்தது. கணக்கு தொகை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுதுவதற்காக யோசேப்பு மரியாளை கூட்டிட்டு போறான். இவன் மரியாளை கூட்டிட்டு போனான் பாருங்க பெத்லகேமுக்கு. போன உடனே அவளுக்கு பேரு காலம் நேரிட்டது, பிரசவ காலம் நேரிட ஆரம்பித்தது. வலியோடு எப்படி துடிச்சிருப்பா அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம். யோசேப்பு கூட யாரும் கிடையாது, மரியா இதுவரைக்கும் அவளை தொட்டது கிடையாது. அவ கன்சீவ் ஆயிட்டா, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறா, பேரு காலம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. இவ என்னென்ன நினைச்சிருப்பா, நான் மட்டும் மரியாதை இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஆண்டவர் நம்மளை தங்க வைக்க போறார், அங்கதான் டெலிவரி ஆக போகுது, உலகத்திலேயே பெரிய டாக்டர் என் பக்கத்துல வரப்போறான். சும்மா சொல்லுங்க. ஆமா, உலகத்திலேயே பெரிய டாக்டர் என் பக்கத்துல வரப்போறான், அவன் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்க்க போறான், நடக்க போது அப்படின்னு நினைக்கிறா. யோசேப்பை தவிர மரியாள் பட்சத்துல ஒருத்தனும் கிடையாது. பாருங்க, அவ எடுத்த தீர்மானம் அற்புதமானது, அவ ஆண்டவருக்கு பண்ணின உடன்படிக்கை அற்புதமானது. ஒரு பெரிய இருண்ட காலத்தையே வெளிச்சத்திற்குரிய காலமாய் மாற்ற ஆரம்பித்தாள். அப்பேற்பட்டவ பேரு காலம் நேரிட்ட உடனே அந்த அம்மா யோசேப்பு கையை பிடிச்சி கத்தி இருக்கும், என்னால முடியல. ஏதாவது ஒரு வீட்டப்பா, ஒவ்வொரு இடத்தையா போயிருப்பான், ஒவ்வொரு வீட்டையா சொல்லிருப்பான், என் ஒய்ஃபு கர்ப்பமா இருக்கிறா, பேரு கால நேரிச்சு, ஏதாவது ஒரு இடத்தை தாங்க. லாட்சியா போயிருப்பாங்க, சத்திரம்னா லாட்சியா போயிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயா போய் கேட்டிருப்பாங்க. பாருங்க, இடம் கிடைக்கல. இப்ப நான் மரியாதை இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன். இவ்வளோ பாடுபட்டு இத்தனை அற்புதமான காரியத்திற்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து பிள்ளைய பெற்றெடுக்க ஒரு சத்திரம், ஒரு ரூமு, ஒரு ஒதுக்குப்புறம் இவளுக்கு கிடைக்கல. அது எத்தனை வலி தெரியுமா? வலி மேல வலி. எப்படி பிள்ளைய பெத்தெடுத்திருப்பா, ஒவ்வொரு கதவா தட்டிருப்பா, ஒவ்வொரு வீட்டா போயிருப்பா, எல்லா லாட்சியும் நிரம்பிடுச்சு, எல்லா இடமும் ஃபுல்லாயிடுச்சு, பிள்ளைய பெற்றெடுக்க வழி கிடையாது. இவ கத்திருப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு இருப்பா, இவனால பக்கத்துலயும் நிக்க முடியாது, யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுங்களான்னு கேட்டிருப்பா, பக்கத்துல யாருமே வந்திருக்க மாட்டான். என்ன செய்யறது, எங்க பெற்றெடுத்தா தெரியல, சத்திரத்துல பெற்றெடுக்கல, அது மட்டும் நிஜம். எங்கேயோ ஒரு மறைவான இடத்துல ஒரு துணியை கிணிய சுத்தி பிள்ளைய பெத்தெடுத்துட்டா. பிள்ளைய பெத்தெடுத்துட்டு பிள்ளைய கையில வச்சிருப்பா. மனசுல 1008 கேள்வி போயிருக்கும். இதுக்கா இந்த தேவ தூதன் பேச்சை கேட்டு நம்பணும், இதுக்கா இவரு பின்னாடி வந்தோம், இதுக்கா இத்தனை அர்ப்பணம் செஞ்சோம், நடு தெருவுல பிள்ளைய பெத்தெடுக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை மாறி போச்சே, ஒரு மறைவிடம் இல்லையே, உட்கார ஒரு இடம் இல்லையே, குழந்தைக்கு ஃபீடிங் பண்ண பால் கொடுக்க ஒரு மறைவான இடம் இல்லையே, சத்திரத்துல தேடி எங்கேயோ ஓடி எப்படி அலைஞ்சி எந்த இடத்துல இடம் இல்லாமல் போனபடினாலே ஒரு மேஞ்சர்ல பாருங்க, மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய, சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு துணியை சுத்தி பிள்ளைய பெத்தெடுத்து பிள்ளைய கொண்டு வந்து முன்னணியிலே கிடத்தினாலாம். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். சத்திரத்துல இடம் இல்லை நினைச்சதுனால நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பொய்யாகுன்னு அர்த்தம் கிடையாது. சத்திரத்துல இடம் இல்லைனால என்ன, சரித்திரத்தை மாற்ற பண்ணக்கூடிய கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹோல் பைபிள் எடுத்து படிச்சுப்பா. தரிசனம் பெற்றவங்க, வாக்கு தத்தம் பெற்றவங்க, ஆண்டவரை நம்பினவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு உலகம் பாத்திரமா இருந்ததில்ல, உறவுகள் பாத்திரமா இருந்ததில்ல, நேசிக்கிறவங்க பாத்திரமா இருந்ததில்ல, எதிர்பார்ப்ப காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தது கிடையாது, எல்லாம் எதிர்மறையா தான் இருக்க ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனையில் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தார்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை எதிர்மறையான காரியம் வந்தாலும், என் ஓட்டத்தை, என் அழைப்பை, என் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை, என்னை குறித்து வைத்த தேவ திட்டத்தை நான் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதத்தோட, உரிமையோட, உடன்படிக்கையோட என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஆண்டவரை நம்பி கால் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப பாருங்க, சத்திரத்துல எங்க இடம் கிடையாது. இப்ப மாட்டு கொட்டைகளை உட்கார்ந்துட்டு இருக்கிறா. மாடுகளுக்கு தண்ணி காட்டக்கூடிய தொட்டியை சுத்தம் பண்ணிட்டு பிள்ளைய ஒரு கந்த துணியில சுத்தி, அது எந்த இடத்துல இரவலா வாங்கின துணியோ, எந்த இடத்துல போய் பிச்சை எடுத்துட்டு வந்தானோ யோசேப்பு, கந்த துணி யூஸ்லெஸ் ஆனது, உபயோகம் இல்லாதது, ஏதோ ஒண்ணு எடுத்து அந்த குழந்தையை சுத்தி மேஞ்சர்ல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. மனசு எப்படி வலிச்சிருக்கும், என்னென்ன கற்பனை பண்ணி பார்த்திருப்பா, எப்படி நடக்கணும்னு நினைச்சிருப்பா. இவ எதிர்பார்த்தது, இவ விரும்பினது எல்லாமே எதிர்மறையாய் மாற ஆரம்பித்தது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் பாருங்க, மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ச்சி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிருக்கிற மேய்ப்பர்களுக்கு மத்தியில தேவதூதன் வந்து சொல்றான், இதோ உலகத்திற்கு சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே
பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இதை கேட்ட உடனே அத்தனை மேய்ப்பர்களும் அவன் கிட்ட இருந்த ஆடு பாருங்க, பணம் வெள்ளி பொருள் கம்பளி என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த நாள் மரியாள் இருக்கிற இந்த மேஞ்சரை தேடி வந்துட்டா. மரியாள் அனாதை மாதிரி உட்கார்ந்து இருந்திருப்பா. நல்ல சாப்பாடு கொடுக்க ஆள் இருந்திருக்கா, அவ பலவீனத்தை புரிய ஆள் இருந்திருக்கா, அவளுக்கு உதவி செய்ய ஆள் இருந்திருக்கா, ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொடுக்க ஆள் இருந்திருக்கா. இதுதான் பொழுது நம்ம வாழ்க்கை, இதுதான் பொழுது நம்ம சூழ்நிலை. இனி இதே இடத்துல சிக்க வேண்டியது அப்படின்னு நினைச்சிருப்பா. யோசேப்பு என்ன செய்யறதுனே தெரியாம பாருங்க, அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா மேய்ப்பர்கள் கூட்டம் வருது. ஆடு மாடை கொண்டு வந்து சாஷ்டாங்கமா அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து பணிறான். பணிஞ்ச உடனே அப்பதான் மரியாளுக்கே ஒரு யோசனை தெரியுது, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டுமோ. அத்தனை பேர் சொல்றான், நாங்க மந்தையை மேய்ச்சி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம். தேவதூதன் வந்து சொன்னார், இவர் உலக ரட்சகரா, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா, மனுக்குலத்திற்கு சமாதானத்தை தரக்கூடிய ரட்சகரா, இவராலே அன்றி உலகத்துக்கு வேறொரு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை. எல்லாத்தையும் கொண்டு வந்து படைச்சு முடிச்சிட்டு அவங்க போன உடனே வசனம் சொல்லுகிறது, மரியா இவைகள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். நாமெல்லாம் சூழ்நிலை பார்த்துதான் கணக்கு போடுவோம். ஆனா ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காகத்தான் கணக்கு போட்டே நம்மை தெரிந்தெடுப்பா. நான் பேசுறது புரியுதா? சாதகமா இருந்தா தான் நாம கால் எடுத்து வைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கவனி. இந்த நல்ல மாலை வேளையில வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், ஆண்டவரை நம்பி வாக்கு தத்தத்தை நம்பி தெய்வத்தை சார்ந்து கொண்டு நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எதிர்மறையா இருக்கலாம், பிரச்சனையா இருந்திருக்கலாம், போராட்டமா இருந்திருக்கலாம், கவலைப்படாத. நீ எந்த மேஞ்சர்ல எந்த முன்னணியில அனாதை போல கேட்பாரற்று உதவி செய்ய ஆள் இல்லாமல் தனித்து விட்ட மரம் போல தனித்து விட்ட ஆட்களை போல எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நாள் வரும் வர தேவ தூதனே உனக்காக ஆட்களை அனுப்புவதற்கு காரியத்தை மாற்றுவான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்திரத்துல இடம் இல்லை நினைக்காத. உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், விரும்ப மாட்டான். இந்த ஆளை நம்பிதானே வந்தேன், கவலைப்படாத. இத்தனை தியாகம் பண்ணிய நடுத்தருவுக்கு வந்துட்டேனே, கவலைப்படாத. ஐயா சொன்னவர் உண்மை இல்லவரியா, உன் கீழ்ப்படிதலை பாப்பார், உன் உத்தமத்தை பாப்பார், உன் அர்ப்பணிப்பை பாப்பார். ஒருவேளை என் பையன் கடைசி வரைக்கும் எனக்காக நிப்பா நான் பாப்பார். நீ மட்டும் நிக்க ஆரம்பிச்சுட்ட, வானத்தின் பலகணிகளை திறப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், எந்த ஜாதிகளிடத்துல செய்யாத அற்புதத்தை உங்கிட்ட செய்வார். உனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் கையெழுத்துக்களை குலைத்து போடுவார், மாற்றுவார். சொல்லு எனக்காக. நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்காக, எனக்காக, எனக்காக அவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இது ஒரு பக்கம் முடிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்தது மரியாள் அப்படி இப்படி தட்டு தடுமாறி நாசரேத் ஊருக்கு போயிட்டு இருப்பா. நாசரேத் ஊருக்கு போன உடனே கிழக்கு தேசத்துல இந்த சாஸ்திரிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்களாம் மான சாஸ்திரி, அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து பாருங்க, இயேசு பிறந்ததை ஒரு நட்சத்திரம் காட்டுச்சான். அந்த வசனம் சூப்பரா சொல்லும், அவருடைய நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? என் பிரேயர் நோட்ல எழுதி வச்சிருக்கிறேன், ஜேம்ஸ் நீ மட்டும் ஒழுங்கா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சினா, எல்லாம் கவனி, என் பிரேயர் நோட்ல எழுதி வச்சிருக்கிறேன், ஜேம்ஸ் நீ மட்டும் ஆண்டவருக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சினா கடற்கரை மணலையும் கயிறாக மாற்றி வானத்தின் நட்சத்திரங்களை இழுத்து கொண்டு வந்து உனக்கு முன்னாடி நிற்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேற எந்த சபையா இருந்தா கையை தட்டி ஆமேன்னு சொல்லியிருப்பான். நல்லா வருவீங்க, அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, நல்லா வருவீங்க. பார்த்து எப்படி உட்கார்ந்துருக்கீங்க பார். ஆமென். ஆண்டவருக்கு மட்டும் நான் கீழ்ப்படிச்சிட்டா கடற்கரை மணலையும் கயிறா மாத்துவார். சொல்லு, கடற்கரை மணலையும் கயிறா மாத்துவார். அல்லேலூயா. ஆமா, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். சாஸ்திரிகள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்றான் பாருங்க, ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கு, கிறிஸ்து பிறப்பாருன்றத அறிஞ்சிட்டு எல்லா சாஸ்திரி வரான். இப்ப நம்ம சர்ச்சுக்கு எல்லாம் இணைப்ப, இப்ப நம்ம சர்ச்சுக்கு இங்க ராஜபாளையத்தில் இருக்கிற கலெக்டர் வர, இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வராருன்னா இப்படியா இருக்கும், இந்த தெருவில் இப்படியா இருக்கும். எதுக்காவது ஒரு தலையாட்டுக்கப்பா, எப்படி சொன்னாலும் இப்படியே உட்கார்ந்துருந்தா எங்க பொழப்பு என்னதான் ஆவறது? என்னது இதெல்லாம் ஒரு ஒழுங்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இங்க கலெக்டர் வாராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்ச்சுக்கு கலெக்டர் வாரார், சரி நம்ம முதலமைச்சரே வாராருன்னு வச்சுக்க, இந்த தெரு அப்படியா இருக்கும், இந்த ரோடு இப்படியா இருக்கும்,
இந்த பில்டிங் இப்படியா இருக்கும்? வேற மாதிரி. சொல்லு. இப்ப இது நம்ம முதலமைச்சர், இது விடு. அடுத்தது சும்மா சொல்றேன், அப்துல் கலாம் உயிரோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்துல் கலாம் இங்க வரான்னு வச்சுக்க, இப்படியா இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னீங்க போங்க. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. அப்துல் கலாம் மாதிரி தான் அன்னைக்கு இருந்த வானசாஸ்திரிகள். ஒரு அப்துல் கலாம் வந்தார்னா இந்த பக்கத்துல இருக்கிற மொத்த கலெக்டர் வந்துருவான், இங்க இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் வந்துருவாங்க, எல்லா விஓவும் வந்துருவாங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் ஹையர் ஆபீசர் மொத்த பேர் இந்த இடத்துல இருப்பான். வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இடத்த சுத்தம் பண்ணுவான். ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பான். பாருங்க, இன்னோவா காரா நிற்கும். ஐயோ நல்லா ஆமேன்னு சொன்னீங்க போங்க. உங்களுக்கு நான் பிரசங்கேற வந்த மாதிரி என்ன உதைக்கணும். அல்லையா சொல்லுங்க பாப்பா. கவனிங்க, இன்னோவா காரா நிற்கும். இந்த தெரு முழுக்க பந்தோஸ்தா இருக்கும், எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு நம்ம எல்லாம் கேலண்டர்ல என்ன பார்க்கிறோம்? வானசாஸ்திரி வந்தான்னா 3 ஒட்டகம் வந்தது, 3 பேர் வந்தான், அப்படித்தான் நாம நினைக்கிறோம். ஆக்சுவலா அது கிடையாது. 3 பேரை பார்த்து ஏரோது பயப்படுறதுக்கு அவன் என்ன கேனையனா? ஐயோ சொல்லுங்கப்பா. 3 சாஸ்திரியை பார்த்து ஏரோது பயப்படுறதுக்கு அவன் என்ன விளங்காதனா? அவன் தான் அன்னைக்கு இருந்த வல்லரசு தேசத்தினுடைய ராஜா, பெரிய ஆள். அவன் 3 சாஸ்திரிகளை பார்த்து பயப்படுறான். 3 சாஸ்திரிகள் வரல. எல்லாம் கவனிங்க பாப்பா. ஒரு சாஸ்திரிக்கு பின்னாடி, சும்மா சாதாரணமா சொல்றேன், ஒரு 50 சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3 பேருக்கு பின்னாடி எல்லாம் ஏன் ஏசுதானா? கணக்கு தெரியுமா தெரியாதா? 150 பேர். அவன் பண்ட பாத்திரம் சாப்பாடு மூட்டை முடிச்சு தூக்கிறதுக்கு ஒரு 50 பேர். ஒருத்தன் பின்னாடி எத்தனை பேர்? சத்தமா சொல்லிடாதீங்க, யாருக்குன்னா கேட்டுற போது. ஒருத்தன் பின்னாடி எத்தனை பேர்? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த ஆளெல்லாம் இருக்கா? டயர்டா இருப்பீங்களா? அதனால தான் நீங்க பேசுறோம்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுறது வீணா போக கூடாது, நான் ஒரு நம்பிக்கையில பேசுறேன். நீங்க அந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரிலாம் உட்காரக்கூடாது. அல்லையிலேயே சொல்லுங்க பாப்போம், சத்தம் அல்லையிலேயே சொல்லுங்க. எல்லாம் வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். கஷ்டம்தான். வேர்த்து உட்கார்ந்துன்னு கேட்கிற உங்களுக்கே எப்படின்னா, நின்று பேசுற எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாருக்கும் கஷ்டம் தான். அல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நாங்க ஒண்ணு ஏசி கண்ணாடி ரூம்ல மோடி ஐயா மாதிரில நின்னுட்டு பேசல. ஆமென். ஆமா, அதே தான் பேசுறோம். அதனால சிரிச்ச மாதிரி பாருங்க, சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆமென். அப்ப கவனிங்க, ஒரு விஞ்ஞானி வந்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு பின்னாடி 100 பேர் 150 பேர் வந்திருப்பான். அன்னைக்கு இருக்கிற பெரிய டாப் மோஸ்ட் வாகனமே ஒட்டகம் தான். இன்னைக்கு பென்ஸ் காருக்கு ஈக்குவல். ஒருத்தர் பின்னாடி 150 ஒட்டகம் வந்திருக்கும். 3 பேரே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வந்திருக்கும்? 450 ஒட்டகம் வந்திருக்கும். இது இல்லாம பண்ட பாத்திரம் மூட்டை முடிச்சு அவன் இவன் லொட்டு லொசுக்கு அத்தனை பேரும் வந்திருப்பான். எருசலேம் வீதியில வந்து எல்லா தெருக்களிலும் ஒட்டகம் வந்துடுச்சு. எல்லா இடத்துலயும் ஆட்கள் நிக்கிறான். போய் கேட்கிறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேங்கிறான். அவன் நினைச்சிட்டு இருந்தான், நான் மட்டும்தான் எப்பவுமே ஆட்சிக்கு வருவேன்னு. ஐயோ சொல்லு அல்லேலூயா. ஏன்னா அவன் வல்லரசு ராஜா, 1ஆம் நம்பர் கொலகார, எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சவரா மாத்தி போட்டவன். அவன் ஏரோது நினைச்சானா, என்னை தவிர வேறொரு ராஜ்யம் வரார், வேறொரு ஆளுகை வரார், வேறொரு காரியம் நடக்கார் அப்படி நினைச்சான். இவனுக்கு புள்ள பிறந்து போகுது கூட இத்தனை பேர் வரலையா? அத்தனை வானசாஸ்திரிங்க, அத்தனை ஒட்டகம். எருசலேம் முழுக்க எங்க பார்த்தாலும் ஒட்டகமா இருக்கு. நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். BMW காரா இருக்கு, ஜாகுவாரா இருக்கு, இன்னோவாவா இருக்கு. அத்தனை இடத்துல மொத்த பேர் நிக்கிறான். அத்தனை பேர் அரண்மனைக்கு முன்னாடி போய் நின்று கேட்கிறான், வேர் இஸ் த கிங் ஆஃப் ஜூடாங்கிறான். இவன் நினைச்சிருந்தான் நான் மட்டும்தான் இந்த தேசத்துக்கே ராஜா நினைச்சான். இவன் சொல்றான், நீ எந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறியோ அவர்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஆமென். அவருடைய நட்சத்திரம் எனக்கு வழிகாட்ட ஆரம்பித்தது. அதனால நாங்க இந்த இடத்துல வந்தோம். வேர் இஸ் த கிங் ஆஃப் ஜூடா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? தலைவருக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு பார். சீக்கிரத்துல இந்தியாவில சில பேருக்கு இறங்கும் பார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஐயோ வல்லவனுக்கு வல்லவன். தமிழே தெரியாது, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏரோதுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு. இவன் கேட்கிறான், நான் தான் வல்லரசு ராஜா, என்னை விட வேறொரு ராஜாவா? கூப்பிடுறான், ஏய் பைபிள் எடுத்துட்டு வா. எல்லாம் எங்க இருக்கு பைபிளை பாருங்கிறான். எல்லாம் என்ன பைபிள் வச்சுங்கிறவன், பைபிள் எங்க வச்சுங்கிறான். இது ஏற்கனவே நாத்த எடுத்தது. எங்க வச்சிருக்கிறான்? சத்தமா சொல். இது ஏற்கனவே நாத்தம் எடுத்தது.
பைபிளை தூக்கி இங்க வச்சுக்கிறது. நான் கூட சர்ச்சோட மூப்பர், நான் கூட பைபிள்ல என்ன எழுதிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், தேசத்துல என்ன நடக்க போது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனா பைபிளை தூக்கி எங்க வச்சுக்கிறது? நீயே நாத்தம் எடுத்த ஆளு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பைபிளை தூக்கி இப்ப அந்த இடத்துல வச்சுட்டு திரி. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறான். பைபிளை தூக்கி இங்க வச்சுக்கிறது, சர்ச்சுக்கு போறது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, தேசத்துல என்ன நடக்குது, அல்லேலூயா. ஆளுகளை பார், இதெல்லாம் பைபிளை தூக்கி பேக்ல வச்சுக்கிறது. என்ன படிச்ச, என்ன தெரிஞ்சது, ஏன் பேசினாங்க, ஏன் கூட்டம் நடக்குது, ஏன் பாஸ்டர் இத்தனை கிரையம் செலுத்தி நடத்துறாரு, திங்க பாத்ரூம் போக தூங்க, வேற ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா சொல்லு பாப்பா. சத்தமா சத்தமா. பைபிள் எதுக்கு எதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவன் கேட்கிறான், ஒருத்தர் சொல்றான் பைபிள்ல எழுதியிருக்கான் அப்படிங்கிறான், கூப்பிடுறான், ஏய் பைபிள் எழுதியிருக்காம பாடுறா அப்படிங்கிற. அப்பதான் பைபிள கடகடன்னு திரப்பி சொல்றான், மீகாவில் இருக்கு 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். இப்படி முன்குறிக்கப்பட்டிருக்குன்னு எழுதினதை சொன்ன உடனே அப்பதான் ஐயாவுக்கு அடங்க ஆரம்பிச்சது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான், என்னை விட வேற யாரும் எல்லாம் டான்ஸ் ஆட வைப்பார் பாரு, மாத்துவார் பாரு, கைகளினாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் சீக்கிரத்தில் உருள போகிறது, எல்லா சிலைகளையும் நொறுக்கி நிர்மூலமாக்க போகிறது, காரியத்தை தலைக்கீழாக கர்த்தர் மாற்ற போகிறார். சத்தமாமேன்னு சொல்லு, சத்தமாமேன்னு சொல்லு. அல்லேலூயா. உனக்கு விரோதமா ஒரு பெரிய ராட்சச நிக்கிறான்ல, எழும்ப முடியாது நினைச்சால, வர முடியாது நினைச்சால, நடக்காது நினைச்சால, தானியேல் நேபுகாத்நேச்சரை பார்த்துட்டு சொல்றான், நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளினாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து சிலையை மோதி எல்லாவற்றையும் சுக்குநூறா மாற்றி போட்டு பறக்கடிக்க ஆரம்பித்தது. நம்மள கூட நம்ம தரிசனத்தை நிறைவேற்றாதபடி, நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடாதபடி, ஆண்டவருக்காக எழும்பக்கூடாதபடி, ஆண்டவர் பட்சத்தில் நிற்கக்கூடாதபடி எவனோ ஒருத்தன் நிற்கிறான்ல, சத்தமா தலையாட்டுக. அத்தனை பேருடைய ராஜ்யங்களை நிர்மூலமாக்கக்கூடிய கண்மலை உருண்டு வரும் வர இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். அல்லேலூயா. ஏரோது அரண்டு போயிட்டான். என்ன நடக்குதுன்னு ஏரோதுக்கு தெரியல. அவன் சாஸ்திரிகளை கூப்பிட்டு சொல்றான், போய் பணிஞ்சிட்டு வாங்க. மரியாள் அங்க நினைச்சிட்டு இருப்பா, ஒண்ணுத்துக்கு வழியில. திடீர்னு பார்த்தா வான சாஸ்திரிகள் மொத்த பேர் வரா. கன்ஜஸ்டடான ஏரியாயா, நாசரேத் ஊரியா, ஏற்றுக்கொள்ளப்படாத திக்கற்ற இடம், தீட்டானது, ஒதுக்குப்புறமானது. அப்பேற்பட்ட நாசரேத் ஊரை தேடி அத்தனை ஒட்டகங்களும் வந்து நிக்குது. வான சாஸ்திரிகள் இறங்கி வரான். பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி படைச்சிட்டு சாஷ்டாங்கமா தரையில விழுந்துட்டு சொல்றான், கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். மரியாதை பார்த்து சொல்றான், அம்மா நீ நினைக்கிற மாதிரி எங்களை வழி நடத்தினது யாரும் இல்லம்மா, வானத்தின் நட்சத்திரம். இப்பதான் மரியாளுக்கு தெரிய ஆரம்பித்தது. மரியாளே அவளை பேசிட்டு இருப்பா, ஆமே ஹேய் நீ கரெக்டான தீர்மானம் எடுத்திருக்கிற, உலக ரட்சகரை காட்டியிருக்கிற. இதுக்கப்புறம் எத்தனை எதிர்ப்பு எதிர்மறையான காரியம் வந்தாலும் இந்த ரட்சகரை வளர்த்து உலகத்துக்கு காண்பிப்பது உன் தலையாய கடமை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அத்தனை பேரும் வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து படைச்சிட்டு போறான். அப்பதான் மரியாளுக்கு தெரிஞ்சது, இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்காக வாழறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய அடிப்படையில, தரிசனத்தின் அடிப்படையில என் வாழ்க்கையை கட்டி எழுப்புறேன். குடும்பம் ஒதுக்கிடுச்சு, சொந்த பந்தம் ஒதுக்கிடுச்சு, நிக்க வழியில, எதிர்க்க வழியில, என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, சாட்சியா ஜீவிக்க முடியாது, நான் போற பாதை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். மரியாதை விட நாம யாரும் கஷ்டப்படல. ஆமென். ஆனா மரியாதை தேடி மெய்ப்பர்கள் வந்தார்கள், வான சாஸ்திரிகள் வந்தார்கள். வானத்துக்குரிய தேவதூதன் இறங்கி வர ஆரம்பித்தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்திரத்துல இடம் இல்லைன்னாலும் சரித்திரத்தை மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏசி எங்கெங்கெல்லாம் போனார் அங்கெங்கெல்லாம் அற்புதம். ஏசி எங்கெங்கெல்லாம் நடந்தார் அங்கெங்கெல்லாம் அற்புதம். ஏசி எதெல்லாம் தொட்டார் அதெல்லாம் விளங்க ஆரம்பித்தது. மரணம் ஜீவனாய் மாற ஆரம்பித்தது. சாபம் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பித்தது.
எல்லாரும் இப்ப மரியாதை பார்த்தோன்னே எப்படி மாறி இருப்பாங்க? நான் இந்த மாலை வேளையில தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒதுக்கப்பட்டு அடைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஒரு முத்திரை குத்தப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுங்கிற நிலைமையில வந்திருக்கலாம். கவலைப்படாத, உனக்காக கர்த்தர் சரித்திரத்தை மாற்றுவார். ஆமென். நீ எதிர்பார்க்காத ஆட்கள் உன்னை தேடி வருவாம்ப, உன்னை தேடி வருவாம்ப, உன் காலில் விழுந்து பணிவாம்ப. கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு நிரூபிப்பாங்கப்ப. அல்லேலூயா. சரித்திரம் மாறும். சொல்லு, சத்திரத்தில் இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, சரித்திரம் மாறும். நல்ல சொல்லு, சரித்திரம் மாறும். ஆமென். மனுஷன் சொல்றத நம்பாத, தெய்வம் சொல்றத நம்பு. சத்தமாமே. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பிட்டால மாறிட்டால. இன்னைக்கு வரைக்கும் மரியாள் ஒரு பாக்கியவதியா, கிருபை பெற்றவையா, போற்றுதலுக்குரியவ, வணக்கத்திற்குரியவ கிடையா, போற்றுதலுக்குரியவ. இன்னைக்கு உலகமே மரியாதை தூக்கி வச்சு கொண்டாடுது. ஏன் தெரியுமா? அற்பமான கிராமத்துல ஒதுக்குப்புறமான இடத்துல இருந்து வந்தவதா இன்னைக்கு உலகத்தை முழுமைக்கும் மரியாள் தெரியக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். இந்த மாலை வேளையில உனக்கு நான் அதான் சொல்றேன், தரிசனத்தை பெற்ற நீ, அபிஷேகத்தை பெற்ற நீ, கிருபையை பெற்ற நீ, வரங்களை பெற்ற நீ, ஆண்டவருக்காக ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணி பொருத்தனையை பெற்ற நீ, ஒருபோதும் கூனி குறுகி போகாத, மறைஞ்சு போகாத, எதிர்ப்பு கண்டு ஏளனமா நினைக்காத. அற்பமா எண்ணுகிற ஜனங்களுக்கு மத்தியில தேவ மகிமை வரும், தேவ வல்லமை வரும், தேவ கிருபை வரும். உன்னை தேடி ஒரு கூட்டம் வரும், நம்ம சபையை தேடி ஒரு கூட்டம் வரும். நாம் அறியாத ஜனங்கள் வருவார்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மனுக்குலத்தின் ரட்சகர், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அவருக்கு இடம் கொடு, எல்லாத்தையும் கர்த்தர் தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அழைப்பை விட்டுட கூடாது. சொல்லு, அழைப்பை விட்டுடாத. ஊழியத்துக்கு வர்றத வெக்கமா நினைக்காத. சொல்லு பக்கத்துல பார்த்து, ஆத்தும ஆதாயத்தை அற்பமா நினைக்காத. சர்ச்சில் வந்து கைத்தட்டி பாட்டு பாடுறத கேவலமா நினைக்காத. அது மகிமையானது, அது மகிமையானது, அது மகிமையானது, அது மகிமையானது. என் சரித்திரத்தை மாற்றும். எனக்கு எதிராக எழுதுகிற கையெழுத்துக்களை குலைத்து போடும். என அழுத்த அடக்க ஒடுக்க நினைச்சான் பார், அவன் கண்களுக்கு மத்தியில வானத்தின் நட்சத்திரங்களை எனக்காக வழிகாட்ட பண்ணுவான். அல்லேலூயா. நெவர் கிவ் அப். விட்டு கொடுக்க கூடாது. சத்தமாமேன்னு சொல்லு. ரூத்தை பார்த்து ஒருத்தன் சொன்னானா, போவாஸ் ரூத்து கிட்ட சொல்றான், அம்மா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் ஓயா. அல்லேலூயா. ஆமா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஏத்துக்கனா ஏத்துக்கட்டும், அவன் ஏத்துக்காம போனா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒளிமுக வாசல்ல போய் உட்கார்ந்து பாருங்க, ரூத்தை குறிச்சு பேசுறான். ஊரே ரூத்தை பார்த்து சொல்லிச்சான், அவ குணசாலியான ஸ்திரீ, அவ முந்தின நடக்கையை பார்க்கலும் பிந்தின நடக்க அற்புதமா இருக்கு. ஊரே பேசிச்சான். ஆனா இவன் மட்டும் சொல்றான். இப்ப போவாஸ் போய் அவங்க கிட்ட பேசுறான், இந்த மாதிரி இவங்க பொண்ணு இருக்கு, இவங்க சொத்து இருக்கு, அந்த சொத்தை வாங்க தந்தா வாங்கிக்க, சொத்தை வாங்க தந்தா அந்த மருமகளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். இவன் சொல்றான், அவளாலே என் வாழ்க்கையை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன். அதை எடுத்து வாசித்தா நல்லா கேடுங்களேன். ரூத் 4 4வது அதிகாரம். அந்த சுதந்திரவாளி சொல்லுவான் பாருங்க, நீங்களா கண்டுபிடிச்சு வாசிக்க பாப்போம். வசனம் சொல்லிடுங்க, வசனம் சொல்லிடுங்க. 10 3 10 வாசிங்க. இல்ல 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 போவாஸ் அம்மா என்ன வசனமா? 4:6. ரூத் 4:6. நான் 3 நானா தப்ப சொல்றேன். என்ன ஒரு குழப்பவாதியா இருக்கீங்க நீங்க, காலையில இருந்து எனக்கே பீதியை உண்டாக்குறீங்க. நல்லா வருவீங்க. அல்லேலூயா. திரும்ப வாசிங்க பாப்போம். வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். எல்லாம் கவனிங்க பாப்போம். ரூத்தை பார்த்து அவன் சொல்றான், இவளை கல்யாணம் பண்ணிட்டு என் சுதந்திரத்தை நான் கெடுத்துக் கொள்ள மாட்டேங்கிறான். ஊரே ரூத்தை புகழ்ந்து பேசுது. ஆனா விளங்காதவன் என்ன சொன்னான் பார்த்தேல, மாட்ட நீட்டாயா. ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, அவன் பேரே பைபிள் இல்ல. ஆனா போவாஸ் இருக்கிறான், ரூத்தை ஏத்துக்கினானா.
அவ மோவாபிய ஸ்திரீ, 10 தலைமுறைக்கு உள்ள வரக்கூடாது. அவ மேல ஒரு லேபிள் குத்திடுச்சு. அவ உருப்படாதவன் சொல்லிடுச்சு, அவ விளங்காதவன் சொல்லிடுச்சு, 10 தலைமுறைக்கு வரக்கூடாது. ஆனா போவாஸ் அவளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தானா. பியூட்டி என்ன தெரியுமா? இயேசுவே அந்த வம்சத்துல தான் பிறந்தா. அவ இயேசுவுக்கு பாட்டியா மாறிட்டா. தாவீதுக்கு பாட்டியா மாறினா. தாவீது அவங்க அப்பனுக்கு பாட்டியா மாற ஆரம்பித்தா. நம்மளை எவனோ ஒருத்த முத்திர குத்துறாம்ப, இவளால நான் தீட்டுப்பட மாட்டேன், அங்க சர்ச்சுக்கு போயிட்டியா, ஆண்டவரை தேடி போயிட்டியா, வெளிநாட்டு கடவுளை தேடி போயிட்டியா, அவன் ஒரு விளங்காதவன். அடுத்து நான் என்ன பேச வரேன்னு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் எதை சொன்னாலும் ரூத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தகப்பனை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, மொழி தெரியாத இன்னொரு நாட்டுல வந்து இத்தனை அற்புதமா அந்த கிழவி நகோமிக்கு வேலை செஞ்சு கதிரை பொறுக்கி கஷ்டப்பட்டு காப்பாத்துறா. நீ நல்லது சொல்லலனாலும் பரவாயில்ல, தீமை சொல்லாம இருக்கலாம் இல்ல. ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து இந்த பிள்ளைய அத்தனை கீழ்த்தரமா பேசுறான். அவளாலே என் வாழ்க்கையை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன். ஐயா, நீ பண்ணின பொருத்தனை இருக்குல்ல, நீ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை இருக்குல்ல, 1000 பேர் உன் மேல எத்தனை விதமா செஞ்சாலும் பயப்படாதையா. ஒரு நேரம் வரும், அது சரித்திரத்தையே புரட்டிடும், சரித்திரத்தையே புரட்டிடும். ஆமென். இப்ப ரூத்து போவாசுக்கு தாயா மாறிட்டா. பாருங்க, ரூத் ஆசீர்வதிக்கிறான். யாக்கோப்பினுடைய குடும்பத்தை கட்டின லேயாள் ராகேலை போல கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவாராக. எருசலேமிலே நீ வாழ்ந்திருப்பாயாக, உன் சந்ததி சந்ததியா மாறுவதாக. நகோமியை பார்த்து சொல்றான், உனக்கு பிறக்கிற பிள்ளை இந்த வயசான காலத்துல உன்னை ஆதரிக்கிறவனாய், உனக்கு எல்லா விதத்திலும் அனுசரணையா இருக்கக்கூடியவனாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாம் கவனிங்க பாப்பா. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜில பாத்தீங்கன்னா 4 பெண்கள் பேர் இருக்கும். ஒண்ணு தாமார், முறையா கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையை பெற்று எடுத்தவ கிடையாது, அவளும் தப்பானவ தான். 2வது ரூத், யூத வம்சத்தை சேர்ந்தவ கிடையாது, மோவாபி வம்சத்தை சேர்ந்தவ தான். 3 ராகாப், வேசி. பாருங்க, அவ எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவ, அவளும் வேசி தான். 4 மரியாள், ஏதோ ஆசாரிய குடும்பத்துல பாஸ்டருக்கு பொண்ணா பிறந்தவ கிடையாது, கண்ட்ரி கேர்ள். ஆனா இந்த 4 பேரும் சரித்திரத்தை மாத்திட்டாங்களே. அல்லேலூயா சொல்லு பாப்போம். இந்த மாலை வேளையில உன் கூடயும் கர்த்தர் பேசுறா. மேல படிஞ்ச தூசிய உதறு. கண்டவன் சொல்ற பேச்சை கேட்டுட்டு தெய்வத்தை அற்பமா எண்ணாத, ஆண்டவர் அவமதிக்காத, தேவ சத்தத்தை புறக்கணிக்காத. 4 பேர் பேசுறவன் பேசிட்டு போயிடுவான். நடுத்தரில் நிக்க போறது யார் தான்? காலையில நான் சொன்னது போல யூதாஸ் காரியத்தை அத்தனை பேரும் கூடி களவாணித்தனம் பண்ணி காட்டி கொடுக்க வச்சுட்டான். அவன் கடைசியா வந்து கதரும் போது எனக்கு தெரியாதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டான். இந்த உலகமே அப்படித்தான். ஆனா ஆண்டவர் ஒரு முறை நம்ம கையை பிடிச்சிட்டார்னா, நம்மை குறித்த ஒரு திட்டம் வச்சுட்டார்னா, நம்மை குறித்த ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுட்டார்னா, அந்த நோக்கத்தை கெடுக்க எவனாலையும் முடியா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லு, சரித்திரம் மாறும், சரித்திரம் மாறும், சரித்திரம் மாறும். ஆமென். கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, கிதியோன் இருக்கிறான், எப்தா இருக்கிறான் பாத்தீங்களா? அவன் முறையான கல்யாணம் பண்ணி ஒய்ஃபுக்கு பிறக்கல. பேலியாளின் மக்கள் தப்பான வழியில பிறந்துட்டான். அவன் பிறந்து அவங்க அப்பன் செத்த உடனே அவங்க அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சொன்னாங்களாம், இவனை வச்சிருந்தா சொத்துல சுதந்திரவாளியா வருவான்னு சொல்லி அந்த அம்மாவையும் எப்தாவையும் ஊரே ஒண்ணு சேர்ந்து ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா தள்ளிட்டான். எப்தா வசனம் சொல்லுது, வீட்டுல போய் படிச்சு பார்க்கணும். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம். எப்தா காட்டுல போயிட்டு சில வீணர்களோட சேர்ந்தானா. யாரு கூட சத்தமா சொல்லுங்க, யாரு கூட? வீணர்களோட. வேலை வெட்டி இல்லாதவன், சண்டை போடுறவன், வம்பு சண்டை எடுக்கிறவன், அப்பேற்பட்ட வீணர்களோடு சேர்ந்து வசனம் சொல்லுது, எப்தா பராக்கிரமசாலியாய் மாறினான். ஐயா, அவன் இருந்த இடம் வனாந்திரம், கூட இருந்தவெல்லாம் விளங்காதவன், அத்தனை பேருக்கு மத்தியில தன் வாழ்க்கையை கட்டி அமைத்து கொண்டான். ஆண்டவருக்கு ஏற்றார் மாதிரி மாற ஆரம்பித்தான். அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கோம், நைட்ல சாப்பாடு போடும்போது சொல்லியிருக்கோம், சாமி உனக்கு அப்பா இல்லையா, உன்னை ஊரை விட்டு துரத்திட்டாங்கயா, ஆண்டவர் தான் ஏன் உனக்கு அப்பா, தப்பான ஆட்களோட சேராத, தப்பான வழியில நடக்காத. என்னவோ தெரியல, என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, உன்னை குறித்து கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறா, உன்னை குறித்து கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறா, உன்னை குறித்து கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறா. இன்னைக்கு அப்பா உன்னை விட்டு போனது போல நானும் ஒரு நாள் வரும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். உனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எந்த மனுஷனை நம்பாத, மிஸ்பாவுக்கு போ, ஆண்டவரை தேடு. அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணினா கர்த்தர் உனக்கு காரியத்தை மாற்றுவா, உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவா, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவா. ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா சொல்லிருக்கோம், மிஸ்பாவுக்கு போ, அதுதான் சாட்சியின் காவல் கோபுரம். அங்க போனா உன்னை பார்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறா, உன்னை விசாரிக்க கூடியவர் இருக்கிறா, உனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறா.
உன்னை எத்தனை பேர் முத்திர குத்தி விளங்காதவன், உருப்படாதவன், சரியில்லாதவன் சொன்னாலும் நீ மிஸ்பாவுக்கு போ. உன்னை சரிப்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார், உன்னை சீர்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார், உன் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். மிஸ்பாவுக்கு போ. எல்லா நிலைமைக்கு மிஸ்பாவுக்கு வந்திருப்பா. அம்மா இறந்துட்டா, இப்ப எப்தா மாறிட்டான், பராக்கிரமசாலியா மாறிட்டான். ஒரு நாள் வர ஆரம்பித்தது, எந்த மனுஷர்கள் எல்லாம் எப்தா தப்பான வழியில பிறந்தான், விளங்காதவன், உருப்படாங்களோ அத்தனை பேரும், தேசத்தினுடைய எல்லா தலைவர்களும் எப்தா கிட்ட வந்து சொன்னாங்களாம், வா எங்களுக்காக நீ யுத்தம் பண்ணு, உன்னை தேசத்துக்கு நியாயாதிபதியா வைப்போம் அப்படிங்கிறான். எப்தா சொல்றான், நான் உன்னை நம்பி வர மாதிரிலாம் இல்ல, வா மிஸ்பாவுக்கு போவோம். அல்லேலியா சொல்லு. பேலியாளின் மக்கள் தான்யா, தப்பான வழியில பிறந்தான் தாயா, ஆனா சரியான வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி கொள்ள ஆரம்பித்தான். அப்பா அம்மாலாம் கவனி, நம்ம பிள்ளைங்களுக்கு எதை சொல்லித்தரோம்? ஞாயிற்றுக்கிழமானதான் டியூஷனுக்கு அனுப்புறது, ஞாயிற்றுக்கிழமானதும் தூக்கம் வருதான், ஞாயிற்றுக்கிழமானதும் ஓட்டி செஞ்சுட்டு வந்தானா, அதனால ஓசிலே தூங்க வைக்கிறது. நீ தாயா இல்ல பேயான்னு தெரியல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தம் வாராதுன்னு எனக்கும் தெரியும். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியை பார்க்குற? எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டத்தை சொல்லணும், டே அப்பா இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன், அம்மா இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இருக்க மாட்டா, அப்பா நாளைக்கு இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் என்றென்றைக்கு இருக்கிறவரா. நீ ஆண்டவரை தேடி போடா, சபைக்கு போடா, தெய்வத்தை ஆராதிடா, தெய்வத்தை போடா, கத்து தரணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. உலகத்திலேயே நீ தான் பொண்ணை பெற்று வச்சிருக்கிற மாதிரி, உலகத்திலேயே உனக்கு மட்டும் தான் பையன் பிறந்திருக்கிற மாதிரி, மீதி பேர் எல்லாம் மலட்டா இருக்கிற மாதிரி ஆளுங்களை சோத்திரம் ஆண்டவரே. கடைசியா விளங்காம போயிடுறான், போதை கடுமையாயிடுறான், தப்பா மாறிடுறான். அவன் நம்ம சரித்திரத்தை மாத்தி எழுதுறான். அப்பம் பைபிள் எடுத்துட்டு இங்க வரான், புள்ள ஒயின் ஷாப்ல போய் நிக்கிறான். ஏன்? தெய்வத்தை கற்றுக் கொடுத்தியா? தெய்வத்தை சொல்லி கொடுத்தியா? ஏன் சரித்திரம் சூம்பி போது? ஏன் குடும்பம் அழியுது? ஏன் வித்து கெட்டு போகுது? ஏன் அடுத்த ஜெனரேஷன் இல்லாதபடி நம்முடைய வம்சம் கருவறுக்கப்படுகிறது? மிஸ்பாவை கத்து தரலையே, காவல் கோபுரத்துக்கிட்ட நடத்தலையே, தெய்வத்தை ஆராதிக்க சொல்லி தரலையே. நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம், என் ஃபேமிலி பிரேயர் நடக்கும் போதெல்லாம் என் 2 பையனை உட்கார வச்சு சொல்லுவேன். என் வீட்டில் 1 மணி நேரம் ஃபேமிலி பிரேயர் நடக்கும். நான் வீட்டில் அவங்க நடத்தும் போது அவங்க நடத்திப்பாங்க, நான் இருக்கும் போது நான் சொல்லுவேன், டே டேடி ஒரு நாள் போயிடுவேன், மம்மி ஒரு நாள் போயிடுவா, ஆண்டவர் மட்டும்தான்டா, ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். உனக்கு 1008 தேவை இருந்தாலும் டேடி கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிட்ட கேள்வி. காவல் கோபுரத்தை எப்ப காட்டின? ஆண்டவரை எப்ப சொல்லி கொடுத்த? அவனா என்னைக்கு போய் தேவ சமூகத்தில் அழ சொன்ன? என்னைக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்த? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வேற ஒரு போக்குல போது, தப்பான வழியில போது. ஏன் சரித்திரம் சூம்புது? ஏன் சபை சீர்கெட்டு போது? எத்தனை மூப்பருடைய பிள்ளைங்க, எத்தனை மூத்த விசுவாசிகளுடைய பிள்ளைங்க விக்கிரகத்தை வழிபடுற பெண்ணை கல்யாணம் பண்றான். எத்தனை பொண்ணுங்க அப்ப புறஜாதி ஜனங்களோடு பிணைக்கப்படுறாங்க. ஏன் மிஸ்பாவை காட்டி கொடுக்கலையே? இன்னைக்கு ஏன் சரித்திரம் மாறல? சந்ததியா எழும்பல, தேசம் கட்டப்படல, குடும்பமா ஆராதிக்க முடியல? ஏன் ஆண்டவரையே காட்டி கொடுக்கலையே? ஆண்டவர் தான் சொன்னமா, ஆண்டவர் தான் காண்பிச்சமா, ஆண்டவருக்கு சொல்லியா? ஆண்டவர் சொல்லியா? சரித்திரம் மாறினா ஏசு. நான் பேசுறது புரிஞ்சுதா? ஐயா இந்த ஜெனரேஷன் வேற மாதிரி போயிடுச்சியா. இப்பவே 6வது 7வது படிக்கிறோம், போதைக்கு யூஸ் பண்றான், ஊசி போடுறான், ட்ரக்ஸ் யூஸ் பண்றான். ஐஏஎஸ் கலெக்டருக்கு படிக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்கு. அந்த டீம் மொட்டை மாடி மேல போனா ஊசி போட்டுட்டு படுத்துங்கிறான். இன்னைக்கு வரவனே இப்படி இருந்தா என்ன மாறும்? எங்கேயோ போது. இயேசுவை காட்டி கொடுக்கலனா, மிஸ்பாவுக்கு கொண்டு போலனா, இவர் தான் ரட்சகர்னு சொல்லனா, இவர் தான் மனுக்குலத்தை மீட்க வந்த தேவ குமாரன்னு சொல்லாம போனா நம்ம சரித்திரம் சூம்பி போயிடையா? நம்ம சரித்திரம் மாறணும்னா இயேசுவுக்காக அடி எடுத்து வைக்க பழகணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றா, உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லு, நீ ஒரு காலத்துல எகிப்துல அடிமையா இருந்த, கிடைச்ச வாழ்வு, கிடைச்ச சுகம், கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாம் உன் பிதாவின் தேவனாகிய ஆண்டவராலே உண்டானது. சொல்லு. பிள்ளைகளை சர்ச்சை கூட்டிட்டு வா, தேவாலயத்தில் உட்கார வை, யூத் மீட்டிங் அனுப்பு, சண்டே கிளாஸ்க்கு அனுப்பு. சண்டே கிளாஸ் டீச்சர் திட்டினா கேட்காத, வீட்டுக்கு போனவனே கேளு, என்ன வசனத்தை சொல்லி தந்தாங்கன்னு கேளு, மெமரைஸ் பண்ண சொல்லு, கற்றுக்கொடு. அவன் சரித்திரத்தை மாத்துவான். நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
நம்ம சந்ததி ஒரு சகாப்தத்தை சாதிக்கணும். சத்தமாமே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதி மாமா, ஏற்ற காலத்தில் நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம வம்சம் மேன்மையாய் மாறணும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லு. நம்ம சந்ததி பிழைக்கணும். ஆண்டவரை காட்டிக்கொடு, ஆண்டவர் கிட்ட நடத்து, ஆண்டவரை பத்தி சொல்லு, ஆண்டவரை பத்தி பேசு. ஏசு இல்லைன்னா வாழ்க்கை இல்லையா? நமக்கு அட்ரஸ் கிடையாதுயா, நம்ம பேக்ரவுண்டு கிடையாதுயா. அவருக்கு நேரா நடப்பேன். மரியாள் அவங்க அப்பா எப்படி கத்தந்திருப்பாங்க தீர்மானம் எடுத்தாப்ப. நகோமி மாமியார் கிளவிதானே, எப்படி சொல்லியிருப்பான் ஆண்டவரை பத்தி. அற்புதமா மாறிட்டாப்பா ரூத். இந்த அம்மா தப்பான வழியில பிள்ளையை பெற்றெடுத்தவதானே, எப்படி சொல்லியிருப்பாப்ப. எப்தாவுக்கு நியாயாதிபதியா மாறிட்டான். சாலமோன் இருக்கிறான். அவங்க அம்மாவும் முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ கிடையாது. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை எழுதினது சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க பாருங்க. பத்சேபாலுங்கிறாங்க. லேமுவேலுக்கு அவனுடைய தாய் எழுதின நீதிமொழிகள் எல்லாம் கவனிங்க. அவ பத்சேபால் தப்பானவ. ஆனா பைபிள்லயே ஒரு அதிகாரம் எழுதத்தக்க இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார்ப்பார். சாலமோனை விட ஞானி யாரும் கிடையாது. சாலமோனை போல தேவாலயத்தை கட்டினவன் யாரும் கிடையாது. சாலமோனை போல அரசாவைய இலைப்பாறுதலோடு நடத்தினவன் யாரும் கிடையாது. அவனை மாதிரி கட்டிடம் கட்டணவன் யாரும் கிடையாது. இந்த நல்ல மாலை வேளையில நம்முடைய சரித்திரம் எப்படி இருந்தாலும், நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும், நம்ம இருக்கக்கூடிய இடம் எப்படி இருந்தாலும், எனக்குள்ளாக இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். நான் அறிக்கை பண்ணுகிற நாம வானோர் பூதலத்தோர் பூதலத்திற்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடக்கத்தக்க சர்வ வல்லமை இல்ல நாமோ. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த ஆண்டவரை பிள்ளைகளுக்கு சொல்லு, குடும்பத்துக்கு சொல்லு. உன் சரித்திரம் மாறும் பாரு, நுகம் உடையும் பாரு. உன் பிள்ளைங்களை கர்த்தர் கொண்டு போய் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு உன் தலையில கிரீடத்தை பூக்க பண்ணும்போது தெரியும் இதெல்லாம் கர்த்தர் போட்ட பிச்சை, ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவரால இது நடந்தது. என் பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்கன்னா கர்த்தர். ஆமென். அற்பமான தொடக்கத்தை பார்த்து சூழ்நிலையை பார்த்து பயந்துராத. சத்திரத்துல இடம் இல்லைனால என்ன, சரித்திரத்தை மாற பண்ணக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும்